அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல ஒரு கத்திரிக்காய் தொக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சுடுசாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு ஒரு கடாயில பாத்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு 15 இருந்து 20 சின்ன வெங்காயங்களை பாத்தீங்கன்னா 1-2 வெட்டி வச்சுட்டு அதையும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டளவு பாத்தீங்கன்னா இஞ்சி, 15 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சிறிய துண்டு வந்து பாத்தீங்கன்னா பட்டை, 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்ப நம்ம வெங்காயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பதத்தை நெருங்கிடுச்சு. இப்ப ஒரு 7 8 கருவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருக்கும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள், அதனாலதான் பாத்தீங்கன்னா கலர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். தக்காளி எல்லாம் வதங்கி இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வெட்டி வச்ச கத்திரிக்காயை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காயை நீள்வாழ்க்குல வந்து அரிஞ்சிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க வந்துட்டு கியூபா கூட வெட்டி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அதெல்லாம் உங்க விருப்பம் தான். இந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காயை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டும் ஒரு 1.5 டம்ளர் அளவுல இருந்து 1 டம்ளர் அளவு வரைக்கும் தண்ணீர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு வதங்கி வந்துடும். அதனால தண்ணீர் வந்துட்டு நீங்க ஜாஸ்தி ஊற்றிட வேண்டாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா புளியை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணீரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா தண்ணீர் எல்லாம் வத்தி உங்களுக்கு தொக்கு மாதிரி ஆச்சுன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுடுசாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நான் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். நீங்க வெல்லம் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா அவ்வளவுதான், சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வந்துட்டு ரெடி ஆகும். நிறைய பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சுத்தமா பிடிக்காது. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி சேர்த்து கொஞ்சம் குஜ்ஜு மாதிரி பேஸ்ட் மாதிரி டாங்கியா புளிப்பு தன்மையோட செஞ்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.